கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 30வது வசனம் கடைசி வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஆற்று தண்ணீரே, ஆற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேக நாதரே, ஆச்சார மானவரே, மீட்பி நாளுக்கன, மீட்பி நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, உபர உபரரா, அபர உபரரா, ரிவ ரிவரரா, ரிகர ரிகரரா, ரிபர ரிகரரா, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, சாட்சியாய் நிறுத்துகிறீர், எம்மை சாட்சியாய் நிறுத்துகிறீர், சத்தியம் போதிக்கிறீர், தினம் சத்தியம் போதிக்கிறீர், பரிசுத்த ஆவியே, என்னோட துணையாளரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடுபிடிப்பீர், சத்துரு வரும்போது எதிராய் கொடுபிடிப்பீர், எக்காலம் ஒதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஒதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், நாங்கள் எதிரியை வென்று விட்டோம், ஒப்பர ஒப்பரரா, ஒப்பரரி பரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், ருபர ருபர ருகர. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் கடைசி வாசனத்தை தியானிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சோ, ஆனா எனக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பிலிப்பியர் ஆரம்பத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சார். சரி, வசனத்தை வாசிப்போமா? 30வது வசனம். ஏனென்றால், முந்தின வசனத்தை பவுல் இணைக்கிறார். ஏனென்றால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைகளை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாக பிராணனை எண்ணாமல் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ரிஸ்கிங், தன் ஜீவன ரிஸ்க்கு கொண்டு வர. ரிஸ்க்ங்கிறது என்ன சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை நான் சொல்றேன். ரிஸ்க்னா என்னங்கிறதுக்கு தான் சுயமாக முடிவெடுத்து, இந்த ரிஸ்க்கு ஒரு ஆக்சிடென்ட் வேற. ஒருத்தன் வண்டியில போயிட்டே இருக்கிறான், திடீர்னு ஒருத்தன் வந்து அடிக்கிறான்,
ஸ்பாட்ல காலி. அவன் ரிஸ்க் எடுக்கலாமா, அவன் போல போயிட்டு இருக்கான். இது அப்படி கிடையாது. தான் சுயமாக முடிவெடுத்து ஆபத்து பின்விளைவு எனக்கு தெரியும், நான் எடுக்கிற ரிஸ்க்ல எனக்கு ஆபத்து, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். அப்படி செய்யறது தான் இந்த ரிஸ்க். இந்த ரிஸ்க்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு, நீளமான வார்த்தை, லாங் வேர்ட். எழுதணும்னா எழுதிக்கோங்க. பானோ, ஃபர்ஸ்ட் பானோ, PANO, பானோ, BOLE, புல், parable, UOMAI, para, PANO, BOLE, VOMAI. சரி, இது என்ன நம்ம பார்க்க இருக்கோம். சாகச விளையாட்டு அப்படின்னு ஒண்ணு நான் உங்களுக்கு நீங்க விளக்கமா சொல்ல போயிடும். ஏன்னா உலக மக்கள் இதை செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாகசம், தங்களுடைய லைஃபை ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு சில விளையாட்டுகளை விளையாடுவாங்க. சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க உலக பிரகாரம் மக்கள் இதை செய்யறாங்க. அதான் நான் சொல்றேன். ஒரு உயரமான ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ஒரு 500 அடி உயரம். அந்த 500 அடி உயரத்துக்கு கீழே ஒரு ஆறு போகும். இந்த சாகச விளையாட்டுக்கு இதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியாது, இந்த கிரேக்காவை சொல்லுங்க எனக்கு தெரியாது. ஒருத்தர் அங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அவன் காலில் 400 அடி உயரத்துக்கு ஒரு கயிறை கட்டிடுறாங்க. 400 அடி உயரத்துக்கு கயிறு, அதுல கொஞ்சம் தூரத்துக்கு எலாஸ்டிக் இருக்கும். அவன் அங்கிருந்து தள்ளி விட்டுருவாங்க. அவன் எழுதியெல்லாம் வாங்கிடுவாங்க. நான் கீழே விழுந்து செத்தான இந்த இதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து பொத்துன்னு கீழே வருவான். அவன் நினைப்பான் உள்ள போயிடுவான்ட்டுன்னு. ஆனா அவன் தலை என்ன செய்யும்னா அந்த தண்ணியை தொடும். நான் சொன்னேன் 500 அடி லென்த்து, 400 அடி உயரம், ஆனா கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அது சொரண இறங்கி இவன் மண்டை எதுக்குள்ள படும், தண்ணியில படும். ஆனா சாக மாட்டான். திரும்ப அப்படியே ஆன கத்துவான். அவனுக்கு பயங்கர த்ரில். நிறைய பேர் அதை போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. ரிஸ்க் டீச்சர் கரெக்டா போட்டிருக்கணும். அதை போட்டோ எடுத்து அவங்க யூடியூப்லயும் அதுலயும் இதுலயும் போடுவாங்க. அதுல அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் என்ன செய்யறான்னா தன் சுயமாக முடிவெடுக்கிறான். ஏன்னா யாரும் தள்ளி விடல. தள்ளி விடுறாங்கன்னா முடிவெடுத்து ஆபத்து பின்விளைவு அவனுக்கு தெரியும். சரி, இன்னொன்னு கிளைடர் அப்படின்னு. கிளைடர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயரமான மலை இருக்கும். அந்த மலையில ஒரு பிளெயின், ஆனா அதுல இன்ஜின்லாம் இருக்காது, எல்லாமே அதே மாதிரி இருக்கும். பிடிச்சுக்கிடுவாங்க. அதுல பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அது அப்படியே அந்த காத்துல அப்படியே பறந்து 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 ஏதாவது ஒரு இடத்துல லேண்ட் ஆகும். அது லேண்ட் ஆகிறது மங்கி ஜம்ப். அப்படி அங்க இருக்கலாம். இந்த பாருங்க, தானியல் ராஜேஷுக்கு பத்தி இன்னும் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி இருக்கு. அது மங்கி ஜம்ப்னு போட்டிருக்காரு. இதெல்லாம் சாகச விளையாட்டு. இந்த கிளைடர் போய் போய் திடீர்னு எங்கேயாவது ஒரு மலையில போய் மோதிடும், ஸ்பாட்ல டெத் ஆயிரும். அல்லது ஒரு மரத்து மேல போய் அடிக்கும், அங்கேயே டெத் ஆயிரும். ஆனா அது கரெக்டா வந்தானா அது லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு இடம், அங்க வந்து லேண்ட் ஆயிடும். அப்ப இதெல்லாம் சாகச விளையாட்டு. எதற்காக இதை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிளஷர் தேவை. சரி, எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த சாகச விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அக்கா வந்து ஃபேஸ்புக், யூடியூப்ல ரொம்ப பாப்புலரா இருக்கும். எங்க சொந்தக்கார பொண்ணு. ஒரு தடவை என்னுடைய தம்பி எல்லாரும் ஒரு ஊருக்கு போறாங்க, கோவா. அங்க இந்த சாகச விளையாட்டு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளைன் இருக்கும், அதுல இருந்து அவங்க ஜம்ப் பண்ண வெளியில. ஜம்ப் பண்ணும்போது அவங்க ஒரு பாராஷூட் மாட்டிருப்பாங்க. அந்த பாராஷூட் அப்படியே திறக்கும். திறங்கினானா அப்படியே அவங்க லேண்ட் ஆவாங்க. இது ஒரு சாகச விளையாட்டு. சொந்தக்கார பொண்ணு கேட்ட உடனே ஒரு மாமனார் சரி சொல்லிட்டாரு. ஏன்னா அதுக்கு நிறைய காசு வேணும், காசு நிறைய கேட்பான், ஊசியெல்லாம் செய்ய முடியாது. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இதை வீடியோல போடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுடைய சித்தம் இல்லை, அதனால இந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த சாகச விளையாட்டுக்காக அவங்க தங்களுடைய லைஃப் ரிஸ்க் எடுத்து செய்யறாங்க. ஆனா எப்பாப்ராத்தா அப்படி கிடையாது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 30 ஏனென்றால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனை எண்ணாமல் ரிஸ்கிங் இஸ் லைஃப்.
வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு உலக மக்கள் பண்ற சாகச விளையாட்டை காமிச்சேன். ஆனா ஆண்டவருக்காக எப்பா பார்த்து மாத்திரம் கிடையாது. லட்சக்கணக்கான மிஷனரிஸ் அவங்க தங்க லைஃப் ரிஸ்க் எடுத்து இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் காலரா இருந்துச்சு, மலேரியா இதெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்க ஊழியம் செய்ய கால்ரா அவங்க மறித்து அங்கேயே அடக்கப்பட்டிருக்காங்க. இப்படி பல பல சம்பவங்கள் இருக்குது. ஆண்டவருக்காக லைஃப் ரிஸ்க் எடுத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல இப்ப நம்ம எப்பா பிரார்த்தனை நம்ம மெயினா பார்க்க போறோம். சரி, இப்ப அன்எக்ஸ்பெக்டட் திங் நடக்கும். மிலாத்துங்கிற ஒரு மிலாத்தி தீவுல பவுல் போயிருக்காரு. கப்பல் உடைஞ்சிருச்சு, இறங்கியிருக்காரு. அங்க நெருப்பு போடுறக்காண்டி பவுல் கையை நீட்டி ஒரு கம்பு எடுக்கிறாரு. அங்க எதிர்பாராத விதமாக ஒரு பாம்பு பவுல் கையை பிடிச்சிருச்சு. இது அன்எக்ஸ்பெக்டட். பவுல் போய் இப்படி செய்யல. அதுலயும் ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு டீம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கண்ணாடி கூட்டுக்குள்ள நூற்றுக்கணக்கான பாம்புகளை உள்ள விட்டுட்டு பாம்பு மன்னன் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் உள்ள போய் உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்துக்கிட்டு பாம்பு அவர் மேல எல்லாம் போகும். அவர் கண்டுக்கிட்டே மாட்டார். நிறைய போட்டோ எடுப்பாங்க, எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் கரெக்டா இத்தனை மணி நேரம் கழிச்சு வெளியே வருவாரு. எல்லாரும் அவர் அப்ளாஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு பாம்பு கடிச்சிச்சு, செத்தே போயிட்டார். ராஜேஷ், உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தவைகள். ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுக்கிறது எதுக்காக எடுக்கிறாங்க? இங்க எப்ப பார்த்தோம்னா கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம். ஊழியத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசிர்வதிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவு வச்சிருக்கிறார், கணக்குல வச்சிருக்கிறார். நீங்க யாரு எனக்காக ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா நல்லா அவருக்கு தெரியும். இப்ப பவுல் அவருடைய ஒரு முன் வழி நடத்துகிறவர் பாஸ்டர். இவர் அடுத்த பாஸ்டர். அப்ப பவுல் அந்த ரிஸ்கான பாதையில போனதை இவரு சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. கூட இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா தன்னுடைய வழி நடத்தின குரு நடந்த பாதையை இவர் பார்த்தனாலதான் இவருக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, முதல்ல பார்ப்போம். இது ஒரு ஊழியம் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளணும். எடுத்துக்கலாமா? எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல ரிஸ்க் எதுல இருக்கு, ரிஸ்க் எதுல இல்ல நம்ம பார்க்க போறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். இப்போ ஒரு சபையில ஒரு பாஸ்டர் இருப்பார். பாஸ்டர் அங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அவர் போய் ஆத்மாதாயம் பண்ண மாட்டார். அது அவருடைய ஊழியம் கிடையாது. அவருக்கு வேலை ஜெபம் பண்ணிட்டு. அப்ப பாஸ்டருடைய லைஃப் ரிஸ்க்ல இருக்கா இல்லையா? கிடையாது. அப்போ பரிசுத்தவர்கள் சீர்படுத்தப்பட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக ராஜஸ்தரி. அப்ப சுவிசேஷத்து ஊழியத்துக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் சரீரபாவனுடைய சபை பக்தி விருத்தி அடையிறது. சபை பக்தி விருத்தி அடையும். ஆனா சபைக்கு ஆத்மாவில் உள்ள கொண்டு வரணும். அவர் சிலரை அப்போஸ்தலர். இந்த அப்போஸ்தலர்கள் தான் ரிஸ்க் லைஃப். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர்கள். அவங்க சபையை விட்டு வெளியில போயிடணும். இந்த அப்போஸ்தலர்ங்கிற பவுல் எப்படி ஊழியத்தை செய்தான்னு பார்ப்போம். அப்ப அவருடைய லைஃப்ல ரிஸ்க் இருக்கு. சிலரை தீர்க்கதரிசிகளாகும். இந்த தீர்க்கதரிசிக்கு ரிஸ்கே கிடையாது. உண்மையான தீர்க்கதரிசி ரிஸ்க் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ராடு தீர்க்கதரிசி இருக்காங்க, அடிச்சு விடுவாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்காது. சரி, ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்றேன். இந்த கள்ள தீர்க்கதரிசியில குறித்து நான் சொல்றேன். கொரோனா நேரம் வந்த நேரத்துல, கொரோனா வந்தப்ப அந்த வருஷம் தீர்க்க தரிசனமாக ஊழியக்காரர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொன்னது இந்த ஊர் தெரியாது, 6 நேரம் தெரியாது. அவரு டைம் எடுத்து அந்த வருஷம் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவங்க சொன்னதை அப்படி கட் பண்ணி ஒருத்தர் சொல்லுகிறாரு, இந்த ஊழியத்துல, எங்க ஊழியத்துல யார் யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அபிஷேகம் கிடைக்கும், ஆச்சா பூச்சான்னு அவர் கதை விட்டார். 100 ஊழியக்காரர் சொல்றாரு, கிரீன், எல்லாமே கிரீன், ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, எல்லாம் செழிப்பா இருக்க போது. இந்த வருஷம் கொரோனா வருஷத்துல அவங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் இவர் எடுத்து காமிச்சார். பொய் தீர்க்கதரிசி. ஆனா இங்க நம்ம பாக்குறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையானது பக்தி இருக்கு. சிலரை அப்போஸ்தலராக அனுப்பப்படுகிறார்கள். இவங்க லைஃப் ரிஸ்க் இருக்கு. சிலர் தீர்க்கதரிசியும், சிலர் சுவிசேஷர். அப்போஸ்தலர் சுவிசேஷர்கள் ரெண்டுமே சுவிசேஷத்தை சொல்லி
ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி சபைகளை கூட்டுறது. பவுல் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 21வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 30வது 21:30. இப்ப என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இதை கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொன்னா தான் புரியும். பவுல் செய்த ஒரு தவறுன்னு நான் அதை சொல்லுவேன். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுலுக்கு நல்லா தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்குங்கிறது சொல்லி. ஆனா பவுலுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது அதிகாரம் 21வது வசனத்துல யூதர் புறஜாதியரிடத்திலிருந்து யூதர்களாக தங்களுடைய பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணவும் முறைப்படி நடக்கும் வேண்டியதுன்னு. அதாவது இவர் சொல்றது உண்மையை சொல்றாரு. ஏன் நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு விருத்த சேதனம் தேவையில்லைன்னு சொல்லி இதை டீச்சிங் சொல்றாரு. அதை அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்களா? சிலர் நீரோலி சொல்லி இப்படி அவர்களை மோசையை விட்டு பிரிந்த போது போதிக்கிறேன் என்று. கரெக்டான மோசை அது ஒரு பழைய பிரமாணம். கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப பவுல் அதை ஸ்ட்ராங்கா நிக்கல. அதான் நான் சொல்ல வந்தேன். 22 இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிற என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம். இப்ப இவர் யூதர்களை நீங்க பிளேஸ் பண்ணணும் ஐயா, அதுக்காண்டி சில காரியங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னா ஒரு சிலர்கள் பவுல பிரெயின் வாஷ் பண்றாங்க. அப்ப பவுல் ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஸ்ட்ராங்கா நிக்கல. அதான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள். நல்லா கேட்டுக்கோங்க. பைபிள்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, இன்க்ளூடிங் நம்முடைய பவுல். அதான் நான் சொல்ல வருவேன். ஆகையால் 23 நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால் பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர். பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நசரேயர்கள். இந்த நசரேயர்கள் பிறந்த காலத்துல இருந்து அவங்க ஆண்டவருக்காக தைரியமா விசுவாசமா இருக்காங்க. முடிகளை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசரேயன். இது விரதம். அப்படிப்பட்ட 4 பேர் இருக்கிறாங்க. அப்ப நைஸா ஒரு பிட்டு போடுறாரு பாருங்க. அவரு காசு செலவாகும். அதாவது ஒரு நசரேன்ட்ட, யா நீ பிறந்ததுல இருந்து நீ நசரேன் தான் இருக்கிற, நம்முடைய பவுலுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உனக்கு 1 லட்சம் எனக்கு குத்து மதிப்பா நான் சொல்றேன். காசு கொடுத்து வாங்குறாங்க. அதனாலதான் பாருங்க 4 பேர்கள் அவர்களை 24 அவர்கள் நீர் சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட சுத்தியிருப்பு செய்வதற்கு அவர்கள் தலை சவரம் பண்ணி செலவு. மொட்டை படுற காசு கிடையாதுங்க. நம்ம பார்பர் ஷாப்ல மொட்டை போட்டானா எனக்கு தெரியாது, நான் போட்டது கிடையாது. ஒரு அமௌண்ட்டை சொல்லுவான், அது இப்ப இந்த மிஷின் வச்சுக்கான் சரன்னு எடுத்துட்டாங்க. எல்லாமே மிஷினரி ஆகி போச்சு. செலவுங்கிறது ஷேவிங் செலவு கிடையாது. இத்தனை வருஷமா நீ நசரேனுக்கு இப்ப பவுலுக்காக நீ என்ன செய்ய போற? முடியெடுக்க போற. அதுக்கு உனக்கு எத்தனை, அதை நான் உங்களுக்கு தரோம். இப்படி 4 பேருக்கு செலவுகளை செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு பவுல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறாரா, விசுவாசத்தில் நடக்கிறாரா? விசுவாசத்தில் நடக்கிறாரு. கலாத்தியர்ல கேட்டீங்கன்னா முட்டாள் கலாத்தியர். அந்த கலாத்தியர் விபரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு கோவத்துல இன்ட்ரோடக்ஷன்ல அந்த வாழ்த்துதலே சொல்ல மாட்டார். இவ்வளவு கோவத்துல இருந்த மனிதன் கீழ் விழுந்து. நான் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்க வாசிச்சா உங்களுக்கு பிரியாது. ஏன் இதை நம்ம இவ்வளவு டீட்டெயிலா பாக்குறோம்னா அப்படிப்பட்ட பவுலுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதை நம்ம பார்க்க போறோம். விசுவாசிகளாகிய புறஜாதியர் இப்படிப்பட்டவர்களை கை கொள்ளாமல் விக்கிரகத்துக்கு படைத்ததையும் ரத்தத்திற்கும் பவுல் மறுநாள் சேர்த்துக்கிறாரு, சுத்திகரிக்கிறாரு, பலிக்கிறாரு. இந்த 7 நாட்கள் என்ன செய்றாரு? உள்ள இருக்கார். அதாவது பழைய ஏற்பாட்டு முறைமையின்படிக்கு பவுல் வந்துட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்குங்கிறத நம்பினவர். இப்ப கொஞ்சம் பின்னாடி போறார். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துருச்சு. பவுல் ஆலயத்துக்குள்ள, பவுல் ஒரு யூதர், 100% அவருக்கு உரிமை இருக்குது. ஆனா ஒரு ரூமர் வந்துருச்சு. என்ன ரூமர் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சில மக்கள் பவுலை பாக்குறாங்க, யூதர்கள். இந்த பவுல் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26வது வசனம், இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதிக்கிற இவன் தான் இந்த தேவாலயத்துக்குள் கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து தப்பு பண்ணிட்டாரு பவுலு. புறஜாதியான கூட சுத்தறதை இவங்க பார்த்திருக்காங்க. இப்ப ஸ்டாலின் இருக்கார், ஜே.எம். ஸ்டாலினும்
நாங்களும் ஒரு ஊழியத்துக்காக பஸ்ல போனோம். நாங்க ரெண்டு சேர்ந்து போனா அனைவரும் பார்த்துருப்பாங்க. ஆனா அதுக்காண்டி நாங்க ரெண்டு போகல நாங்க சொல்ல முடியாது. ஆனா பவுல் அந்த கிரேக்கரை தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வரல. இவங்க என்ன குற்றம் சாட்டு போயிட்டாங்கன்னா அவர் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ட்டாங்க. இதான் பிரச்சனை. 29 எபேசியனாகிய துரோப்போமியோ புறஜாத்தியன் என்பவனுக்கு முன்னே நகரத்தோடு பவுல் கூட இருக்கிறதை கண்டபடியினாலே பவுல் அவனை தேவன நினைச்சாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. 31 அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனிக்கையிலே பவுல கொலை செய்ய போறாங்க. இது ஒரு ரிஸ்க். இப்ப நம்ம செய்தி என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சிலர் லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சில காரியத்தை நான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 30 ஏனென்று நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவிலை நிறைவேற்றும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு மரணத்துக்கு சமீபம் லைஃப் ரிஸ்க்ல இருக்கிறார். ஏன் லைஃப் ரிஸ்க்ல இருக்கார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஊழியம் ஆண்டவருக்காக செய்யற ஊழியம். இங்க பவுலுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் வந்துச்சு. ஆனா இது ஊழியத்து நிமித்தம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல நான் உங்களுக்கு எல்லா ஆங்கிலையும் காட்ட போறேன். லைஃப் ரிஸ்க் பவுலுக்கு இருந்துச்சு. ரைட். அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 19:28 19:28 தியானால். தியானால் ஒரு கடவுளுங்க இருக்காங்க. அந்த தியானால் அவங்க எப்படி அவங்க கிடைச்சாங்கன்னா வானத்திலிருந்து ஒரு தியானால் சிலை அங்கிருந்து கீழே விழுந்ததாக ஒரு ஐதீகம் அவங்க நம்புறாங்க. அந்த சிலையை வச்சுதான் அவங்க வழிபடுறாங்க. இப்ப தட்டான் அந்த மெட்டல்லையே செய்வாங்க. இப்ப நீங்க தாஜ்மஹாலுக்கு போனீங்கன்னா, ஆக்ரா போனீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கு. நான் போயிருக்கேன், அதனால நான் சொல்றேன். இந்த கடைசியில அந்த கடைசியில உங்களை நடக்க விட மாட்டாங்க. சார் தாஜ்மஹால் மாடல் வாங்குறீங்களா சார் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவான். நீங்க போனீங்கன்னா இது விலை என்னன்னு கேட்டா 50,000 ரூபான்னு சொல்லுவான். உங்களுக்கு தலை சுத்தினா 50,000 சொல்றாரு. அதுக்கு அவன் பல காரியத்தை சொல்லுவான். சார் இதுக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு வெளியே வந்தானா 500 ரூபாய்க்கு கிடைக்கும், 300 ரூபாய்க்கு கிடைக்கும். எங்க பார்த்தாலும் தாஜ்மஹால் மாடல் தான் இருக்கும். எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வித்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில போய் கீச்செயின் இருக்குங்க. நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கீச்செயினுக்குள்ள தாஜ்மஹால் இருக்கும். இது ஒரு பிசினஸ். அதுபோல இங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 இதனாலே நம்முடைய தொழில் அற்று போகும்படி அபாயம். அப்ப இங்க இயேசுதான் ரட்சகர்னு சொல்லி பவுல் சொல்றார். ரிஸ்க் எடுத்து அப்படி சொல்லும் போது தியானால எல்லாம் தூக்கி போட்டுறாங்க. அப்ப இவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும். அதனால 29 பட்டணம் முழுவதும் கலகத்தினாலே நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாக மக்கோதோனியா காயுவையும் அரிஸ்தாரையும் அவர்கள் இழுத்து கொண்டு போய் ஒருமானப்பட்டு அரங்கசலை. பாருங்க, பவுலோட கூட இருக்கணும் பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க நம்ம எப்பா பிராத்துவா பார்க்க முடியல. அவர் இல்ல, அவர் கூட சரியா. பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதா இருக்கும் பொழுது சீசலான் போக முடியல. இது ஒரு ரிஸ்க். இப்படி பவுல் சில காரியங்கள அவருடைய உயிருக்கு ஆபத்தான காரியத்தின் வழியாக அவர் போனார். நான் காட்ட போறேன். 18வது அதிகாரம் 12 18-12 இப்ப பவுல் ஊழியம் செய்துட்டு இருக்காரு. அத்தனை பட்டத்துல கோர்ந்துல வந்திருக்காரு. ஊழியத்தை செஞ்சிட்டே இருக்காரு. புதுசா அவங்களுக்கு ஒரு நியூஸ் வரும். கலிலியோன் பாருங்க 11 அவன் அந்த 1 வருஷம் 6 மாசம் தங்கி இருக்கிறார். வேத வசனம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு வர கொடுத்திருக்காரு. யாருமே அவனுக்கு செய்ய கை போடப்பட்டதுல. இப்ப 12வது வசனத்துல அந்த பவுலுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. கலியோன் 12 சொல்றேன். கலியோன் புதுசா ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. இவனுக்கு நினைச்சாங்க புதுசா இருக்கிற ஜட்ஜுக்கு ஒன்னும் விவரம் தெரியாது. நம்ம அந்த பவுலை பத்தி போட்டு கொடுப்போம், அடிக்கிறதெல்லாம் அடிக்குவோம். இவன் என்ன செய்வாரு, ஒருவேளை இந்த ஆளு இவனை உள்ள தூக்கி போடுவாரு, ஜெயில கூட தூக்கி போட்டுக்கலாம். அதனால நம்ம போலான்ட்டு ஒரு யூதர்கள் ஒருமனப்பட்டு. எப்பவுமே ஆண்டவருடைய காரியத்திலையும் பரிசேயர் தனியா இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ கொலை கேட்கிறாங்க. இங்க அதே மாதிரி நடக்குது. வருமானப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாய சாஸ்திரத்துக்கு ஜட்ஜ் கொண்டு இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறான். இவங்க கூறு இல்லாத வேலை. அதாவது இது தியாலஜி. இந்த தியாலஜிய எங்க போய் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலை, கற்பழிப்பு, பிட் பாக்கெட் இந்த கோர்ட்ல போய் இதை போய் சப்மிட் பண்றாங்க. முட்டா பையன்
பாருங்க 14 பவுல் பேசுறது எத்தையிலே கல்யாணம். பவுல் பேச விரும்புகிறார். ஐயா கல்யாணம் என்னை நீங்க புரிஞ்சுக்கோங்க சொல்ற ஸ்டாப் அப்படின்ட்டாரு. நான் ஷார்ப்பா இருக்காரு பாருங்க. யூதர்களை நோக்கி பவுல்டே பேச யூதர்களை நோக்கி, யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாதாக நடக்குமானால், அதாவது அநியாயம் பொல்லாது தான் பார்க்க நான் இருக்கேன். அநியாயமா எங்களை ஏமாத்திட்டான், சொத்தை எழுதி வாங்கிட்டான், எங்க பிள்ளைகளை கெடுத்துக்கிட்டான். இதெல்லாம் அநியாயம் அல்லது பொல்லாத நடைகள்னா நான் உங்களுக்கு பொறுமையாக செய்திருப்பேன். எவ்வளவு மணி நேரம் சொல்லு, லூசு லூசு பைபிள் இல்ல நான் சொல்ல அவர் சொல்லியிருப்பாரு கட்டாயம். இது உங்கள் சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்திற்கும் அடுத்த தர்க்கமானபடினாலே இப்படிப்பட்ட குறிக்க விசாரணை செய்ய எனக்கு மனதில் நீங்களே பார்த்துக்கொள்ள. அவர்களை நியாய சந்தத்தில் துரத்தி விட்டார். பாருங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்னாரு ஒருத்தரும் கை போட முடியாது, அவர் நடத்தி காட்டுறாரு. லைஃப் ரிஸ்க். ஆனா கலிலியன் பவுல பேச விடல. அந்த அளவுக்கு ஆண்டவர் செய்யாரு, ஊழியத்துல பாதுகாக்கிறார் ஒரு சைடு. சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 16:19 இப்ப பவுல் பிலிப்பி சபையில ஊழியம் ஆரம்பிக்கிறாரு, ஜெபம் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்ப குறி சொல்ற ஒரு ஆவியுடைய பெண் பயங்கரமா புகழ்ந்து பேசுகிறாள். என்ன பேசுகிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த ஊழியக்காரர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ராட்சிப்பாண்டி. இது என்னங்க தப்பு இருக்கு? உண்மையா தானே சொல்லிச்சு, இல்ல தப்பு இருந்தா சொல்லுங்க பாப்பா. ஆனா பவுலுக்கு தெரியும் இந்த பிள்ளைய பேச விட்டா எல்லாரையும் கடைசியில் கவுத்தி விட்டுரும். அதனால சினங்கொன்று இயேசுவின் நாமத்தில் அது ஓடிய போச்சு. இப்ப இவங்களுக்கு தொழில் போச்சு. இப்ப ஊழியத்து நிமித்தம் பவுல் மட்டும் வாயை பொத்திக்கிட்டு இன்னொரு சொல்ல நான் கண்டுக்கிட்டே மாட்டேன் சொல்ல. அப்ப அங்க வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அர்த்தம். அவருக்கு தெரியும் இதை நான் செய்யறதுனால ஐ எம் டேக்கிங் ஏ ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுக்கிறாரு. அவரை தூக்கி ஜெயில போடுறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா கடைசியில இவர் யூதன்னு தெரிஞ்ச உடனே சொல்றாரு, இங்க வர நான் யூதன், என்ன செஞ்சிருக்க, விசாரணை இல்லாம என்ன செஞ்சிருக்க, இப்ப ரகசியம் நீ அனுப்ப பாக்குற. நோ 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 37 இருக்கு. ஆனா நீ யாரு என்னைய தரதரன்னு இழுத்துட்டு போனாங்களே, யாரு என்னை அடிச்சாங்களோ அவங்கதான் வந்து என்னை விடுதலை செய்யணும். சும்மா எல்லாம் என்னை அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. சேவர்கள் இந்த வார்த்தையை அதிகாரிகள் ரோமர் என்று கேட்டு பயந்து அவரோட தயவாக பேசி லைஃப் இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல ஆசீர்வாதமா கொண்டு போவார். சரி, பவுலுடைய எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு வசனத்தை காட்டும். பவுலுக்கு இருந்த ஆசீர்வாதம், பவுலுக்கு இருந்த ஒரு நோக்கம் எப்பாப்புறத்துக்கு இருந்துச்சு. வாசிப்போம். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னைக்கு எனக்கு ஒரு கிறிஸ்துவ மேல இருக்கிற விசுவாசம் வந்துச்சோ சாவு எனக்கு ஆதாயம். இதே வசனத்தை பிலிப்பியர் 3:7 பாருங்க. எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் அவள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. லாபம் நஷ்டமா போச்சு, நஷ்டம் லாபமா மாறிடுச்சு. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்துல சில வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு. அதை மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்கப்படும். நம்பர் 1, மத்தேயு 5:16 மத்தேயு 5:11 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் லைஃப் ரிஸ்க் எடுக்கிறதுனால உனக்கு என்ன ஆதாயம், என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமைகள் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு கலியுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக. சந்தோஷப்பட்டு நமக்கு சந்தோஷம் வரணும். இந்த பாடுகள் வழியாக, ரிஸ்க் வழியாக. நீங்க நினைக்கலாம் நான் மேல பாராசூட் வந்து கிளிக்க, உங்களால முடியாது, உங்களால முடியாது. ஆனா ரிஸ்க் எடுக்கலாம் ஆண்டவருக்காக. அப்ப பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். லூக்கா 14:14 அடுத்த ஆசீர்வாதம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லூக்கா 14:14 அப்பொழுது நீ பாக்கியவனாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். நீதிமான்கள் உயிர்த்தெழுதல் பரலோகத்தில் மிகுதியா இருக்கும். நீதிமான்கள் உயிர்த்தெழுதல உனக்கு பதில் செய்யப்படும். நீ என்னென்னலாம் கிறிஸ்துவுக்காக இழந்தாயோ எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ரத்தத்தனையா இல்ல, 100 மடங்கு கொடுப்பார். சரி, அடுத்து லூக்கா 10:20 உங்கள் நாமங்கள்
ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. இது பெரிய நிச்சயம். பவுலும் கண்டுக்கிட மாட்டாரு, எப்பா பிறந்தவன் கண்டுக்கிட்டேன். நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன்? என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனத்துல, யோவான் 10:28, அடுத்த ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆண்டுகள் என் கரத்துல இருக்கு, உன் கரத்துல இருக்கு, பிதாண்டிய கரத்துல இருக்கு, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். அப்ப எப்பா பிரார்த்தக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என் லைஃப் ரிஸ்க் கொண்டு வரேன், ஆமா எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, எனக்கு கொடுக்க போறது. சரி, மாத்திரமல்ல, யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதால் நான் சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குறேன், திரும்ப வருவேன், உங்களை கூட்டிட்டு வந்து அந்த வாசஸ்தலம் உட்கார செய்வேன். எப்ப பிரார்த்தனை ஒரு பெரிய நிச்சயம். எனக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வாசஸ்தலத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறார். அந்த வாசஸ்தலத்துல நான் போய் இருப்பேன். அதற்காக என் லைஃபை நான் ரிஸ்க் எடுப்பேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4:19 ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இதை நம்ம முடிக்க போகிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் குறைகளை எல்லாம் பாருங்க 30வது வசனம். ஏனென்றால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி. அந்த குறைவுகளை எப்படி நிறைவேற்றுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 18வது வசனம் எப்பா பிரார்த்தனை வச்சு சொல்றார். எப்பா பிரார்த்தனை வச்சு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் எனக்கு உண்டாயிற்று. உங்களால் அனுப்பப்பட்ட காணிக்கைகளை சுகந்த வாசனையாக, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பா பிரார்த்தனுடைய கையிலிருந்து வாங்கி கொண்டேன். திருப்தியா இருக்கு. திருப்தியா இருந்துட்டு அடுத்து என்ன சொல்லுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறைகள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றார். மகிமை என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குறை இருக்கா? இருக்கு. பண கஷ்டம் இருக்கா? இருக்குது. பாடுகள் இருக்கா? இருக்கு. லைஃப் ரிஸ்க் இருக்கா? இருக்கு. ஆனா மகிமை அப்படின்னு வரும். இந்த மகிமையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மேகத்தோடு வர இருக்கிறார். அவருடைய மகிமை, பரிசுத்த தூதருடைய மகிமை, பிதாவின் மகிமையோடு திரும்ப வருவார். வரும்பொழுது என்னெல்லாம் நீங்க ஆண்டவருக்காக செய்கிற நிறைவாக மாற்றுவார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை முடிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. எத்தனையோ நன்மைகள் ஐயா, எத்தனையோ கிருபைகள் ஐயா, அதற்காக நன்றி. இப்பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாக உண்மை தியானித்து உமண்ட கட்டி சேர உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன்.